அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்போம். இளம் பொறியாளர்கள் 280 பேர் DRDLடன் இயக்கத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். மறு நுழைவு ரீஎன்ட்ரி தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பு, மிக நுட்பமான ராடார் கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பம், ராக்கெட் சாதனங்கள் மற்றும் இதுபோன்ற எந்திர சாதனங்களை உருவாக்கும் திறனை இந்த இளம் அணியினர் மூலம் இப்போது வெற்றி பெற்றுவிட்டோம். இளமை துடிதுடிப்பு நிரம்பியிருந்த அறிவியல் சூழ்நிலையில் எதிர்மறை கண்ணோட்டங்கள் எல்லாம் ஆக்கபூர்வமாக மாறின. இதெல்லாம் சாத்தியப்படாது என்று ஆரம்பத்தில் நினைத்திருந்த விஷயங்கள் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கின்றன. எப்படி இந்த விந்தை நிகழ்ந்தது என்பது ஒரு ஆச்சரியமே. இளம் அணியில் இடம்பெற்றிருந்தால் பல மூத்த விஞ்ஞானிகள் புத்துணர்வு பெற்று துடிதுடிப்பானவர்களாக மாறிவிட்டார்கள். வெற்றிகரமான சாதனைக்கு 4 அடிப்படை அம்சங்கள் அவசியம். அவை இலக்கு நிர்ணயம், ஆக்கபூர்வமான சிந்தனை, கற்பனை கண்ணோட்டம் மற்றும் நம்பிக்கை. இளம் விஞ்ஞானிகள் தான் முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். படிப்படியாக நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை பரவியது. அவர்களுக்கு சந்தேகம் இருந்தபோது அதை தீர்த்து கொண்டு முன்னேறி வந்தார்கள். விரைவிலேயே சக்தி படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள். மூத்த விஞ்ஞானிகளின் அனுபவங்களும் இளைய சகாக்களின் திறமைகளும் சங்கமித்திருந்த ஓர் அற்புத சூழ்நிலை நிலவுமாறு பார்த்து கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஏவுகணை திட்டத்தினுடைய முதல் சோதனை 1985 செப்டம்பர் 16ஆம் தேதியன்று நடைபெற்றது. ஸ்ரீ ஹரிகோட்டா சோதனை தளத்தில் இருந்து திரிசூல ஏவுகணை ரீதியில் அன்றுதான் விண்ணில் செலுத்தப்பட்டது. திட எரிபொருளை பயன்படுத்தும் ராக்கெட் மோட்டாரினுடைய செயல்திறனை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது. தரையிலிருந்து கிளம்பிய ஏவுகணையின் பாதையை கண்காணிப்பதற்காக 2 சீபாண்ட் ராடார், கலிலியோ, தியோடரைட், கடல் மட்டத்திலிருந்து தரையிலிருந்து ஏவுகணை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதை கண்டறியப்படும் சாதனங்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்தது. ஏவு சாதனம், லான்ச்சர், ராக்கெட் மோட்டார் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்தும் பதிவு செய்தும் சாதனங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி செயல்பட்டன. நிஜ ஏவுகணையை செலுத்துவதற்கு முன் அதன் மாதிரி ஒன்றை சோதனை கூடத்தில் பரிசோதித்து பார்த்தபோது கிடைத்த முடிவுகளை வைத்து நிஜ ஏவுகணை எப்படி செயல்படும் என்று கணக்கிடப்பட்டிருந்தது. இதையடுத்து இலக்கு நோக்கி பறக்கும் விமானி இல்லாத விமானத்தை விண்ணில் செலுத்தும் சோதனையும் வெற்றிகரமாக நிறைவேறியது. பெங்களூரில் உள்ள விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ADE ஏற்படுத்தி கொடுத்த வடிவமைப்பின்படி PTEக்கான ராக்கெட் மோட்டாரை டாக்டர் அப்துல் கலாமுடைய பொறியாளர்கள் உருவாக்கினார்கள். இந்த ரக மோட்டாருக்கு DTP&P ஏர் அதிகாரம் கிடைத்தது. இது ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் முக்கியமான ஒரு முயற்சி. இதற்கு பாதுகாப்பு துறையினுடைய ஒப்புதலும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி நாளை பார்ப்போம். நன்றி. இளம் உள்ளங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதனுடைய கருத்துக்களை அப்படியே தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். தாங்கள் நிச்சயம் முன்னேறுவீர்கள். நன்றி.